விபத்தில் சிக்கிய அந்த டிவி தொகுப்பாளர், பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் ரங்கராஜ் பாண்டே வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழக மக்கள் மத்தியில மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்ல குறிப்பா தினமலர், தினத்தந்தி இந்த டிவி சேனல்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுப்பாளர்ல ஒருத்தர் ரங்கராஜ் பாண்டே. தொகுப்பாளர்கள் அப்படின்னாலே வெறும் செய்தி மட்டும் வாசிக்க மாட்டோம். எங்களுடைய கேள்விகளை மக்களுக்காக நாங்க குரல் கொடுப்போம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே மக்களுடைய பல குறைகளை முன் உதாரணமா டிவி சேனல்கள்ல மிக மிக தெளிவா தைரியத்தோட பேசி மக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்வு காண வச்சவர் ரங்கராஜ பாண்டே. ரங்கராஜ பாண்டியை பொறுத்த வரைக்கும் இவரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். ஆனா படிச்சது ஃபுல்லாவே மதுரையில படிக்கும் போதே தமிழ் மேல இவருக்கு ஆர்வம் அதிகம். அதனால தமிழ்ல முதுகலை பட்டம் வென்றிருக்காரு. அதன் பிறகுதான் இவரு தினமலர்ல நியூஸ் ரீடரா களமிறங்கியிருக்காரு. அதன் பிறகு தினத்தந்தி, இப்படி மிக முக்கியமான பத்திரிகைகளை மிக முக்கியமான பணிகளை ரங்கராஜ் பாண்டே பணியாற்றிருக்காரு. ரங்கராஜ் பாண்டேவுக்கு அந்த காலத்திலேயே நிறைய ரசிகர்கள். காரணம் என்ன அப்படின்னா, நியூஸ் வாசிக்கிறத வெறும் செய்தியா மட்டும் பார்க்காம அதை பெரும் தொழிலா பார்த்தவர். மக்களுடைய குறைகளை தன் மூலயமா மக்களுக்காக பல முக்கியமான இடங்களை வெளிப்படுத்தினவர். அப்படியாப்பட்ட ரங்கராஜ் பாண்டே வெறும் ஒரு தொகுப்பாளர் மட்டும் இல்லைங்க, ஒரு பேச்சாளரும் கூட. நிறைய நிகழ்ச்சிகள்ல மக்களுக்காக குரல் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் பாண்டே கேள்விக்கு என்ன பதில், ஆயுத எழுத்து அப்படிங்கிற சில நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதுல மக்களுக்காக பல அரசியல்வாதி கிட்ட பயங்கரமான சண்டைகள்லாம் போட்டிருக்காரு. மக்களோட குறைகளை முன் எடுத்து வச்சு அவங்களுக்காக போராடின மிக முக்கியமான மனிதர். இதன் மூலியமா தான் டிவி நிகழ்ச்சிகள்ல நம்ம ரங்கராஜ் பாண்டே மக்கள் மத்தியில பயங்கரமா பிரபலமாயிருக்காரு. ரங்கராஜ் பாண்டே வெறும் டிவி சேனல் மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்களுக்கு நிறைய பேட்டிகளும் அளிச்சிருக்காரு. குறிப்பா தமிழகத்துல மக்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில தவிக்கிறாங்க, மக்களுக்கு என்ன தேவைப்படுது, அத மக்களுக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு மக்களுக்காக நிறைய பேட்டிகள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ரங்கராஜ் பாண்டே. அதனாலேயே தமிழக மக்கள் மத்தியில ரங்கராஜ் பாண்டேவுக்கு தனி ஒரு அடையாளம் உண்டு. அப்படியாப்பட்ட ரங்கராஜ் பாண்டே வெறும் தொகுப்பாளரை மட்டும் பேச்சாளரை மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல மிக மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருக்காரு. அதன் மூலயமா மக்கள் மத்தியில தனக்கென ஒரு பேர் சம்பாதிச்சு வச்சவரு ரங்கராஜ் பாண்டே. அப்படியாப்பட்ட ரங்கராஜ் பாண்டே இது வரைக்குமே நிறைய டிவி சேனல்ல பணியாற்றிருக்காரு. ரங்கராஜ் பாண்டே பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அதுக்காக நான் என்ன வேணும் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு போல்டா பண்ணுவாரு ரங்கராஜ் பாண்டே. அப்படியாப்பட்ட ரங்கராஜ் பாண்டே நேற்று ஒரு முக்கியமான பேட்டிக்காக வெளி மாநிலத்துக்கு போயிருக்காரு. அங்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே நேற்று சென்னை திரும்பி வந்திருக்காரு. அப்படி சென்னை வந்துட்டு இருக்கும்போது அவருடைய கார் திடீர்னு ஹைவேல பயங்கர ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்கு. விபத்தில் சிக்கி ரங்கராஜ் பாண்டே பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தோட ரங்கராஜ் பாண்டே மோசமான நிலைமைக்கு மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு போய் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம். உடம்புல ஏற்பட்ட பலத்த காயத்தின் காரணமா அவர் இப்போ மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு சோக செய்தி வெளியாயிருக்கு. இது தமிழக மக்கள் மத்தியில பெரும் ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.